மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 158. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. வலிமை மிக்க இருதயங்களை கூட திகிலடையச் செய்யும் சூழ்நிலைகளில் கர்த்தருடைய எளிமையானவர்கள் அமைதியாய் இருப்பதைக் கண்டு உலகம் எப்பொழுதும் ஆச்சரியப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனுக்கு மகிமையாகவும் அவருடைய கிருபைகளுக்கு புகழ்ச்சியாகவும் இருக்கும் ஜீவியத்தை ஜீவிப்பதற்கும் பரலோக ராஜாவின் பிரதிநிதிகளாக கிறிஸ்துவர்களாகிய நமக்கு வரும் பாடுகள் மற்றும் சோதனைகளை ஞானத்துடனும் தைரியத்துடனும் சந்திப்பதற்கும் அவைகளை சந்தோஷத்தின் ஆவியில் எதிர்கொண்டு நம்முடைய உபத்திரவங்களை சந்தோஷமாக கருதுவதற்கும் நம்முடைய இருதயங்கள் கர்த்தரோடு இசைவாய் இருந்து அவருடைய சித்தமே அல்லாமல் வேறு எதுவும் கொண்டிராமல் கன்னியை வரவிக்கும் மனுஷனை குறித்து பயத்தை ஜெயிப்பது அவசியமாய் உள்ளது. இவைகளை நம்முடைய சுய பலத்தால் செய்ய முடியாது, மாறாக தேவனுடைய பலத்தினாலும் மாத்திரமே ஆகும் என்பதே. ஆமேன்.